அண்மை செய்தி. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நடிகர் சங்க நிர்வாகம் தொடரும் என அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில். கீதன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தற்போது நடிகர் சங்க அந்த பொதுக்குழு கூட்டம் என்பது சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமானது குறிப்பாக அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய நடிகர் சங்க நிர்வாகிகளே நிர்வாகத்தில் தொடருவார்கள் என்றும், தேர்தல் வருகின்ற மாதத்தில் அடுத்த நடத்தக்கூடிய அந்த தேர்தல் என்பது நடைபெறாது என்றும் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள், குறிப்பாக நடிகர்கள் மீதான அந்த பாலியல் வன்கொடுமை மீதான புகார்களை விசாரிப்பதற்காக நடிகர் ரோஹிணி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவிற்கு ஒரு பிரத்யேகம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நடிகைகளுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த குழுவிற்கு அழைத்து சொல்லலாம் என்கின்ற அந்த ஒரு விஷயமும் இன்றைய இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிப்பதற்காக கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது தொடர்பாகவும் இந்த இன்றைய இந்த இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இது உட்பட மூத்த கலைஞர்களுக்கு தற்பொழுது இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பதவிக்காலம் தற்போது இருக்கக்கூடிய நாசர் மற்றும் விஷால், கார்த்தி ஆகியோருடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த நடிகர் சங்கமே அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கும் குழு இந்த நீடிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் என்பது குறிப்பாக நடிகர் சங்க கட்டடத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை பொதுக்குழுவில் வைத்து பொதுக்குழு உறுப்பினர்களின் ஒப்புதலை இன்றைய கூட்டத்தில் பெற்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் நடிகர் சங்கம் கட்டி முடிப்பதற்காக இப்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல்வேறு நடிகர்களிடம் பிக்ஸ்ட் டெபாசிட்டில் கடன் வாங்கி அவற்றை வங்கியில் செலுத்தியிருக்கின்றார்கள். அதே போல வங்கி கடனும் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இவற்றை எல்லாம் முறைப்படுத்தி கட்டடத்தை கட்டி முடித்து பிறகு கடனையும் அடைக்க வேண்டும் என்பதற்காக தற்போது தேர்தல் நடத்தப்படாது என்பது இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய முடிவாகும். அதற்கு பொதுக்குழுவில் தீர்மானம் முன்வைக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலையும் பெற்றிருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது இனி இருக்கக்கூடிய ஆண்டுகளிலும் தற்போது இருக்கக்கூடிய நடிகர் சங்க நிர்வாகிகளே நிர்வாகிகளாக தொடருவார்கள். விவரங்களுக்கு நன்றி கீதன்.